ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அந்த மூவிங் சார்ஜ் லெசனில் வந்து கொஞ்சம் தியரி பாக்கி இருக்குது. தேர்ட் பார்ட் அது வந்து ஒரு 2 கிளாஸுக்குள்ள முடிச்சிடலாம். ஸோ அந்த தேர்ட் பார்ட்டில் ஒரு பாதி நான் இந்த கிளாஸில் நடத்துகிறேன். அதில் உள்ள மீதி அடுத்த கிளாஸில் நம்ம முடிச்சிடலாம். அப்போ அந்த 2 கிளாஸில் இந்த லெசன் வந்து நமக்கு இந்த தியரி கண்டென்ட் வந்து கம்ப்ளீட்டாக அது முடிஞ்சிடும். தென் வி ஹாவ் சம் ப்ராப்ளம்ஸ் டு டூ, அது நம்ம பார்த்துக்கலாம். சரியா, கவனி. ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னா, force on a current carrying conductor. ஒரு வயரில் கரண்ட் போயிட்டு இருக்கு, அதை மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறோம். அதில் என்ன ஃபோர்ஸ் வரும் இது பார்க்க போகிறோம். அப்புறம் ஃபோர்ஸ் பிட்வீன் 2 conductors, 2 current carrying conductors. 2 ஒயரு, அது ரெண்டும் கரண்ட் போயிட்டுருக்கு, அது ஒன்று பேரலாக இருக்குது. அந்த ஒயரில் கரண்ட் போகிறதுனால என்ன ஃபோர்ஸ் வரும் அது. அப்புறம் the torque experienced by rectangular loop of current, rectangular current loop, இது பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இஃப் டைம் பர்மிட்ஸ் நம்ம வாட் இஸ் அ மூவிங் காயில் கேல்வனோமீட்டர் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஷல் வி ஸ்டார்ட்? ஓகேயா, சரிப்பா. த ஃபோர்ஸ், ஒரு கரண்ட், ஒரு ஒயரில் கரண்ட் போகுது, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது நார்த் போல் சவுத் போல் மேக்னெட்டிக் ஃபீல்டு போயிட்டு இருக்கு. அதில் கொண்டாந்து இந்த ஒயரை நம்ம வச்சோம்னா இதில் கரண்ட் போயிட்டு இருக்கப்ப இதில் ஃபோர்ஸ் வரும், மேக்னெட்டிக் லொரன்ஸ் ஃபோர்ஸ் வரும். அது எவ்வளோ வரும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஏன் ஃபோர்ஸ் வரும் அப்படின்னா, ஒரு பேசிக் கான்செப்ட் நம்ம பார்த்துருக்கோம். த மூவிங் சார்ஜ் inside magnetic field experiences Lorentz force. We know this concept. ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள, this is a uniform magnetic field, இதுக்குள்ள ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கிள் போச்சுன்னா, சார்ஜ் பார்ட்டிகிள் உட்காந்துருக்க கூடாது, போகணும். the charged particle is moving inside magnetic field, then it experiences force that is called the Lorentz force. So இது நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். The force experienced by a moving charge is Q into V cross B. சரியா, இத மேக்னிடியூட் என்ன அப்படின்னா BQV sin theta. டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? Fleming's left hand rule. ஸோ இதெல்லாம் நம்ம போன கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். யூ நோ திஸ். மேக்னிடியூட் என்ன? BQV sin theta. A cross B னா AB sin theta. அந்த Q வெளியில் இருக்கிறது இருக்கு. So Fleming's left hand rule na, keep the 3 fingers of your left hand mutually perpendicular direction. In the 4 finger, இதுதான் magnetic field direction குறிக்கணும். இந்த middle finger velocity of the charged particle குறிச்சிச்சுன்னா, இந்த கட்ட விரல் வந்து அந்த charged particle மேல வரக்கூடிய force ஓட direction குறிக்கும். We have discussed this one. சரியா? Okay. ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டருங்கிறது என்ன அப்படின்னா, எலக்ட்ரான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள ஒரு ஒயரை வைக்கிறேன், கரண்ட் போகுது அப்படின்னு அர்த்தம். எலக்ட்ரான் ஆப்போசிட் டைரக்ஷன்ல, இப்படி கரண்ட் போகுதுன்னா இப்படி எலக்ட்ரான் போயிட்டு இருக்கு. எலக்ட்ரான்ங்கிறது சார்ஜ்டு பார்ட்டிக்கிள், அது போய்கிட்டே இருக்கு. அப்போ அது மூவிங் சார்ஜ். ஸோ எலக்ட்ரான் போறதுனால எலக்ட்ரான் மேல ஃபோர்ஸ் வருமா இல்லையா? வரும். அதுதான் இந்த கண்டக்டர்ல வரக்கூடிய ஃபோர்ஸ். ஓகே, நம்ம உடம்புக்குள்ள பிளட் போயிட்டு இருக்கு, பிளட்ல வரக்கூடிய பிரஷர் தான் நமக்கு வரக்கூடிய பிரஷர் இல்லையா? அப்ப எலக்ட்ரான்ல வர்ற ஃபோர்ஸ் தான் இந்த கண்டக்டர்ல வரக்கூடிய ஃபோர்ஸ். ஓகே, ஸோ த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் தேர். இப்போ வந்து ஒரு ஒயர், ஓகே, இந்த ஒயர்ல there is current flowing through this. Sorry. அப்படின்னா electrons are flowing in the opposite direction. Okay.
இந்த கண்டக்டரை தனியாக நம்ம வரைவோம். எப்படி இருக்கு? the conductor is like this. What is the cross section area of this? A. What is the length of this conductor? L. Small n அப்படிங்கிறது எதை குறிக்குது? Number of free electrons. Number of free electrons per unit volume. Number of free electrons per unit volume, அதான் small n. உங்களுக்கே நல்லா தெரியும், இந்த நாய் வீடு பற்றி பேசும்போது பேசியிருக்கோம். கேபிட்டல் N என்பது என்ன? டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்குங்க? ஸ்மால் n இன்டு வால்யூம். வால்யூம் எவ்வளவு? AL. ஸோ யூ நோ திஸ். வால்யூம் அப்படின்னா பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இந்த பை ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக தான் ஏ, அந்த ஹெச்சுக்கு பதிலாக தான் எல். ஒரு சிலிண்டர், ஒரு ஒயருங்கிறது சிலிண்டர். ஸ்மால் n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் பர் யூனிட் வால்யூம். ரைட். டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் என்ன பண்ணணும்? வால்யூமால பெருக்கணும். ஓகே, NaL எழுதிக்கங்க. கொஞ்சம் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் போடுங்க, அதில் ஒரு ஒயர் போகுது, அதில் கரண்ட் போகுது போட்டுக்கோங்க. ஸோ எல்லாருக்கும் மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க, ரைட்டா? அந்த மெட்டீரியல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இப்போ நான் சொல்லும்போது மெட்டில் எடுத்து பார்க்கணும்னா நீங்கள் இதை படிங்க. மெட்டில் என்ன இருக்கோ அதை தான் நான் நடத்துகிறது தான் மெட்டில் கொடுத்துருக்கேன். நல்லா கவனிச்சிங்க ஃபஸ்ட்டு. சரி, ஈஸியான விஷயம், ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம், எழுதிக்கிட்டீங்க. ரைட், ஓகேப்பா. இப்போ the force on one free electron அது எவ்வளவு அப்படின்னு கேட்குறேன். நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? இப்போ ஒரு ஒயர் இருக்கு, இந்த ஒயரில் நிறைய எலக்ட்ரான்ஸ் அது ஓடிக்கிட்டு இருக்கு. நிறைய எலக்ட்ரான்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த எலக்ட்ரான் ஓடிக்கிட்டு இருக்குங்கிறதுனால கரண்ட் ஆப்போசிட்டில் போகுதுன்னு நம்ம சொல்கிறோம். த எலக்ட்ரான்ஸ் ஆர் கோயிங் லைக் திஸ். எலக்ட்ரான்லாம் ஓடிக்கிட்டே இருக்கனால அதில் எவ்வளோ ஃபோர்ஸ் வரும்? ஒரு எலக்ட்ரானில் எவ்வளோ ஃபோர்ஸ் வரும் அப்படின்னா F இஸ் மைனஸ் E VD கிராஸ் B. நான் என்ன எழுதியிருக்கேன்? அதாவது லாரன்ஸ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு Q இன்டு V கிராஸ் B அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு எலக்ட்ரான்னால ஸ்மால் f, எலக்ட்ரானில் உள்ள சார்ஜ் மைனஸ் E, எலக்ட்ரானோட வெலாசிட்டி ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகே, புரியுதா? திஸ் இஸ் த ஃபோர்ஸ் ஆன் ஒன் எலக்ட்ரான். இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி எழுதியிருக்கேன். யூ நோ திஸ் ஃபார்முலா, ரைட்? அடுத்து இதை அழிச்சிக்கலாமா? வாட் இஸ் த ஃபோர்ஸ் ஆன் n electrons? n electron ஓடிக்கிட்டு இருக்குல்ல. what is the force on n electron? capital F equal to n into small f. n electron. nங்கிறது என்ன? NaL. small f. capital Nங்கிறது total number of electron. small nங்கிறது number of electron per unit volume. அப்ப NaL. okay, this is equal to NaL. f க்கு என்ன பண்ணணும்? minus E VD cross B. NaL E VD cross B. அப்ப நமக்கு கேபிட்டல் F க்கு என்ன கிடைச்சிருக்கு? மைனஸ் NaL E VD cross B அப்படி கிடைச்சிருக்கு. கரெக்டா? எழுதிக்கோ. So force on one electron பார்த்தோம், force on n electron பார்த்தோம். இதுதான் force on the conductor. So force
on the conductor. Force on the conductor na enna? The total force இப்ப போட்டுருக்கோமே, force on n electron. மொத்தத்தில் அந்த கண்டக்டர்ல n electrons போயிட்டு இருக்கு. அதில் மொத்தமாக வரக்கூடிய ஃபோர்ஸ் தான் கண்டக்டர் மேலே வரக்கூடிய ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் ஆன் த கண்டக்டர் அப்படின்னா என்ன சொல்லணும்? எஃப் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் NaLe VD கிராஸ் B அப்படின்னு சொல்லணும். மைனஸ் NaLe VD கிராஸ் B. ஓகே, இப்போ நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஃபார்முலா வந்து நாய் வீடு. I is equal to NaEVD. ரைட்டா? இது எல்லாருக்கும் தெரியும். இதை இந்த பக்கமும் L ஆல பெருக்கி அந்த பக்கம் L ஆல பெருக்கு. ஓகே, IL ஈக்குவல் டு NaLeVD. ரெண்டு பக்கமும் L ஆல பெருக்கு. ஓகே, ரெண்டு பக்கம் வெக்டர் சிம்பலை போடு. சரி, வெக்டர் சிம்பல் போற. ஐஎல்ங்கிறது கரண்ட் எலிமெண்ட் வெக்டர். ஓகே, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி வெக்டர். ஓகே, வெக்டர் சிம்பல் போடு. ஆனால் வெக்டர் சிம்பல் போடும்போது இந்த இடத்துல ஒரு மைனஸ் போடணும். சார் ஏன் சார் மைனஸ் போடணும்? இதுவும் ஈக்குவல் தானே? ஆமாம், இது வெக்டர் இது வெக்டர். ஓகே, ஏன் மைனஸ் போடணும் அப்படின்னா ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன், அதனால மைனஸ் போடணும். சரி, உனக்கு புரியறதுக்காக ஒரு சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ் ஒன்லி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. என்ன ட்ரையாங்கிள்? ABC. ஒரு கோடு ஒன்று இப்படி போட்டுக்கலாம். ஸோ ஓகே, இது என்னது? D. இது மிட் பாயிண்ட். ஓகே, மிட் பாயிண்ட். இது மீடியன், மிட் பாயிண்ட். ஓகே, இப்போ நான் சொல்கிறேன் DB ஈக்குவல் டு DC. கரெக்டா? இது ஒரு 3 சென்டிமீட்டர், இது ஒரு 3 சென்டிமீட்டர். கரெக்டாக இருக்கு. புரியுதா? ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள், அதில் ஒரு மீடியன் போட்டேன். இந்த பக்கம் 3 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர். கரெக்டாக இருக்கு. ஓகே, இப்போ DB வெக்டர் இஸ் ஈக்குவல் டு DC வெக்டர்னு போடலாமா? ஒரு மைனஸ் அப் போடணும். ஏன் சார், இது ரெண்டு கரெக்ட் ஈக்குவல் தானே? இது ஈக்குவல் தானே? ஆமாம், மைனஸ் ஏன் போடணும்? DB இந்த பக்கம் போகுது, DC இந்த பக்கம் போகுது. டெல்லி டு பாம்பே, இது டெல்லி டு கல்கட்டா, இப்படி போகுது. அது ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது. வி ஷுட் புட் அ மைனஸ் சைன். புரியுதா? அதனால தான் அந்த இடத்துல மைனஸ் வருது. ஓகே, இப்போ இன்னொரு விஷயம். இப்போ IL வெக்டர் நம்ம எழுதியிருக்கோமே, இதில் இங்கே நம்ம என்ன எழுதியிருக்கோமோ அது அப்படியே கொத்தா இங்கே இருக்குது. அதே டேர்ம்ஸ் அப்படியே இருக்கு பாருங்க. மைனஸ் NaLeVD எல்லாமே அதில் இருக்கு. அப்போ இந்த டோட்டல் ஃபோர்ஸ் இங்கே எழுதி வச்சிருக்கோம். we can erase this, no problem. இந்த டோட்டல் ஃபோர்ஸில் இப்போ எப்படிங்க எழுதலாம்? யோசிச்சு பாருங்க. எப்படி எழுதலாம்? F vector is equal to இந்த இடத்துல இருக்கக்கூடிய மைனஸ் NaLeVD எல்லாத்தையும் சேர்த்து I can say this is IL vector, மீதி வந்து கிராஸ் B vector. அப்போ சின்னதாக ஒரு ஃபார்முலா நமக்கு கிடைச்சிருச்சு. The force on a current carrying conductor is given by this formula, IL vector cross B vector. You understand this? So ஒரு வயர் இருக்கு, அதில் கரண்ட் போகுது. கரண்ட் எவ்வளோ போகுது? I. வயரோட நீளம் என்ன? L. எங்கே இருக்குது? மேக்னெட்டிக் ஃபீல்டு B. இதில் ஃபோர்ஸ் வருமா? வரும். அதுக்கு பேர் என்ன? லொரன்ஸ் ஃபோர்ஸ். ஏன் வருது? எலக்ட்ரான் ஓடுதில்ல, சார்ஜ்டு பார்ட்டிக்கிள் நகர்ந்து போகுதில்ல, வெலாசிட்டி இருக்குல்ல, அதனால வரும். ஓகே, எவ்வளோ ஃபோர்ஸ் வரும்? IL வெக்டர் கிராஸ் B வெக்டர் எழுதிக்கலாம். So force on the conductor minus NaLeVD cross B is briefly written as IL vector cross B vector. சரி, இதில் ரெண்டு விஷயம் நமக்கு தெரியணும். என்ன தெரியணும்?
மேக்னிடியூட் தெரியணும். அடுத்து என்ன தெரியணும்? டைரக்ஷன் தெரியணும். இது வெக்டர் நோட்டேஷன். மேக்னிடியூட்னா என்ன? மேக்னிடியூட் ஆஃப் எஃப் வெக்டர் எவ்வளவு? BIL sin theta. Therefore find the force on a current carrying conductor which is placed inside the magnetic field. சொன்னா அந்த ஃபார்முலா என்ன? BIL sin theta. ILB sin theta. ஓகே. தீட்டாங்கிறது என்ன? ஆங்கிள் பிட்வீன் கரண்ட் எலிமெண்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. Theta is angle between current element IL vector and magnetic field B vector. Magnitude of the force is BIL sin theta. Direction போய் அவரை கேளுங்க அப்படின்றோம். எவரு? Fleming. Direction is given by the Fleming's left hand rule. ஓகே, எல்லாருக்கும் புரியுதா? எல்லாரும் எழுதிக்கிட்டீங்களா? ரைட், அடுத்தது போகிறேன். அதாவது ஒரு ஐசோமெட்ரிக் வியூ வந்து போடுறேன். அதான் இந்த கார்னரை வரைகிறேன். இதில் இது நார்த் போல், இது சவுத் போல். இங்கேருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி போயிட்டுருக்கு. கரெக்டாக? ஓகே சார். மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கே போகுதுங்க? அங்கே போகுதுங்க. அப்வர்ட்ஸ். மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் கோயிங் வயா த இசட் ஆக்சிஸ். இது என்னது? எக்ஸ். இது ஒய். இது இசட். மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ஃப்ளோர்லேருந்து அப்வர்ட்ஸ் ஆடி போயிட்டு இருக்கு. ஒரு ஒயரை கொண்டாந்து இங்கே வைப்போம். சரி, இதில் கரண்ட் போயிட்டு இருக்கு. there is a current flowing in this. அப்போ கரண்டோட டைரக்ஷன் ஒய் ஆக்சிஸ். இப்போ ஃபோர்ஸ் என்ன டைரக்ஷனில் வரும் அப்படின்னா, ஃபோர்ஸு இந்த டைரக்ஷனில் வரும். எப்படி தெரியும்? லெஃப்ட் ஹேண்ட் 3 fingers 1 2 3 மியூச்சுவலி பர்பண்டிகுலர். மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது ஆள்காட்டி விரல், த இண்டெக்ஸ் ஃபிங்கர். மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்வர்ட்ஸ். கரண்ட்டுங்கிறது மிடில் ஃபிங்கர். ஓகே, எஸ். அப்போ கட்ட விரல் என்ன பண்ணுது? உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு. அதுதான் ஃபோர்ஸ். ஸோ உங்கள் ரூமில் வந்து அந்த கார்னர் இதை பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டே இருக்கே, அது கரண்ட் போகிற டைரக்ஷன். அப்படி மேலே போதே, அது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன். அப்படி உங்களை நோக்கி ஒரு செவர் வந்துட்டு இருக்கே, அதுதான் ஃபோர்ஸுடைய டைரக்ஷன். எழுதிக்கலாம். ரைட், ஓகே. இந்த கான்செப்ட் ரெடி, எல்லாருக்கும் புரியுது. அடுத்தது ரெண்டாவது கான்செப்ட் என்ன சொன்னேன்? த ஃபோர்ஸ் பிட்வீன் 2 கண்டக்டர்ஸ். அஃப்கோர்ஸ் அதில் கரண்ட் போயிட்டு இருக்கு. அது எப்படி இருக்கணும்? பேரலா இருக்கணும். நம்ம சிலபஸ். ஒரு ஒயர் இருக்குங்க. ஓகே, அதில் கரண்ட் போயிட்டு இருக்கு I1. ஓகே, இதில் கரண்ட் I1 போயிட்டு இருக்கு. சரி, இங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் நம்ம போகிறோம். ஓகே, எவ்வளோ தூரம் போகிறோம்? A மீட்டர்ஸ் போகிறோம். இந்த இடத்துல எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குதுன்னு கேட்குறேன். இந்த பாயிண்ட்டுக்கு பேர் Pன்னு வச்சுக்கலாம். ஓகே, இந்த பாயிண்டில் எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குதுன்னு கேட்குறேன். எல்லாருக்கும் தெரியும். எழுதுங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு பிகாஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஒயர், அதுக்கு பேர் B1. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளவு? μ0 I1 by 2 pi A. ரைட், ஃபர்ஸ்ட் ஃபார்முலா
பயட் சாவர்ட் லா எல்லாருக்கும் தெரியும், எழுதியாச்சு. அடுத்தது இங்கே கொண்டாந்து ஒரு ஒயரை வையி, ஓகே வைக்கிறேங்க. இதில் கரண்ட் அனுப்பிச்சுடு, ஓகே ஐட்டு. அப்போ இந்த ஒயர் எங்கெங்க இருக்கு? எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது, இங்கே இருக்குது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே இருக்குது. சார் இந்த ஒயர் இருக்குது, இந்த ஒயர் இருக்குது, இங்கே எங்கே சார் மேக்னெட் இருக்குது அப்படின்னா இதில் கரண்ட் போகிறதுனால சுற்றி வர மேக்னெட்டிக் ஃபீல்டு வருது. இதோட மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே தான் இது இருக்குது. இதில் கரண்ட் போகிறதுனால இதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு வருது, அதுக்குள்ளே தான் இது இருக்குது. புரியுதா? அப்போ புதுசாக ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிலாம் படம் போடக்கூடாது. இதோட மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே இது இருக்குது. ஓகே, இந்த ஒயர் இருக்கக்கூடிய இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் எவ்வளவு? அங்கே எழுதிட்டோம், μ0 I1 by 2πa. ஓகே, come on, can you tell me the direction of this? எத்தனை பேருக்கு டைரக்ஷன் போட தெரியுது? எப்படி போடுவீங்க? மேக்ஸ்வெல் கார்க்கு ஸ்க்ரூ ரூல், ஸ்க்ரூவை கலட்டுங்க அல்லது கட்டவரல் எடுத்துங்க, ரைட் ஹேண்ட் தம் ரூல் இப்படி வைங்க, இதில் கையை வைங்க, இதை பிடிங்க. ஓகே, இந்த ஃபிங்கர்ஸ் இந்த கை எப்படி போகுது? சார் உள்ளே போய் அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சு அப்படி வெளியில் வருது சார். புரியுதா? உள்ளே போய் ஒரு ரவுண்ட் அடிச்சு வெளில வருது சார். உள்ளே போகுதா இல்லையா? எஸ். அப்போ உள்ளே போகுது. திஸ் இஸ் அ டைரக்ஷன் ஆஃப் பி. இதுக்கே பேர் B1 வச்சிருக்கேன். பிகாஸ் ஆஃப் I1. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் I1. இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டக்டர், இது ஃபர்ஸ்ட் கண்டக்டர், இது செகண்ட் கண்டக்டர். ஓகே, இந்த கரண்ட்னால அங்க வர்ற மேக்னெட்டிக் ஃபீல்ட் B1 which is inwards. டைரக்ஷன் இங்க எப்படி காமிப்பீங்க? the magnetic field is inwards, உள்ளுக்குள்ள போகுது. சரி, அப்ப இரண்டாவது கண்டக்டர்ல ஃபோர்ஸ் வருமா? மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டருக்கு ஃபோர்ஸ் வரும். ஃபோர்ஸுக்கு என்ன டைரக்ஷன்? ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஓகே, கம் ஆன். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது 4 ஃபிங்கர், அது எப்படிங்க போகுது? உள்ளுக்குள்ளே போகுது சார். ஓகே, மிடில் ஃபிங்கர் கரண்ட் காமிக்கணும், கரண்ட் மேலே போகுது, திருப்பிக்க கையை. ஸோ கரண்ட் மேலே போகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு கட்ட விரல் இந்த பக்கம் போகுது, கட்ட விரல் இந்த பக்கம் போகுது. அப்போ அது எதை காமிக்குது அப்படின்னா the force is going in this conductor. இதை ஏன் F2 போடுறேன்? this force on the second one. I2 ஏன் போட்டிருக்கேன்? the current flowing through the second conductor. B1 ஏன் போட்டிருக்கேன்? it's a magnetic field because of the first conductor. F2 is the force on the second conductor. okay, come on, இதை எழுதிக்கங்க. இப்போ நீங்களே என்ன பண்ணணும்? இதே வேலையை இங்கே பண்ணணும். இதில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளோ வருது, என்ன டைரக்ஷனில் வருது, இதில் ஃபோர்ஸ் வருதா, என்ன டைரக்ஷனில் வருது, அதெல்லாம் கொஞ்சம் எழுதணும். நான் இதை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். கம்ப்ளீட் பண்ண உடனே நீங்கள் இதை பாருங்கள். இதில் என்ன கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பாக்கி இருக்குது அப்படின்னா இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் தான் போட்டிருக்கோம். இதுக்கு என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதை எழுதலையே, எழுதணும் இல்லையா? எப்படி எழுதணும்? ஃபோர்ஸ்னா BIL sin θ, ரைட்டு. தீட்டாங்கிறது ஆங்கிள் பிட்வீன் கரண்ட் எலிமெண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாருங்க உள்ளே போயிட்டு இருக்காங்க, இப்படி போகுதுங்க. கரண்ட் இப்படி போகுதுங்க, ரெண்டும் 90 டிகிரியில் இருக்குங்க. அப்போ sin 90 is 1. So the force on the second conductor is equal to what I should write? B1 magnetic field. Current என்னது? I2. The length of the conductor is L. அப்போ I should say B1 I2 L sin 90 is 1. சரி, what is B1? It is written here. அப்போ F2ங்கிறது எவ்வளவு அப்படின்னா μ0 I1 by 2πa I2 L. okay, this is the formula. okay, come on. இப்போ நீங்கள் இதே மெத்தடில் ஃபர்ஸ்ட் கண்டக்டருக்கு எழுதுங்க. இதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கங்க, எழுதிக்கிட்டு போங்க. சரிப்பா, இதை முடிச்சிட்டியாப்பா? சார் இதில் கரண்ட் போயிட்டு இருக்கு சார், இதை நம்ம இப்படி பிடிக்கிறோம் சார். அப்போ இந்த விரல் உள்ளே போய் இதை ஒயர், இந்த எல்லோ கலர் ஒயர்னு இதை நினச்சிக்க, பிடிச்சாச்சு. விரல் உள்ளே போகுது, போய் அந்த பக்கம் ஒயிட் ஒயர் இருக்கிற இடத்துல என்ன பண்ணுது? வெளியில் வருது சார். திஸ் ஃபிங்கர் இஸ் ஆக்சுவலி கம்மிங் அவுட். அப்போ இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் வாட் யூ ஷுட் சே?
this is actually coming out B2. சரி, B2க்கு என்ன ஃபார்முலா? B2க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா B2 is equal to white chalk. B2 is equal to இங்கே வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு காரணம் இதுதான். அப்போ mu naught I2 by 2 pi a, இது B2. ஓகே, இது வெளிப்பக்கம் வருது. சரி, ஃபோர்ஸ் வரும் இல்லையா, அதுக்கு என்ன டைரக்ஷன்? ஃபோர்ஸுக்கு டைரக்ஷன் என்ன அப்படின்னா ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். இப்போ இந்த 3 ஃபிங்கர்ஸ் பர்பெண்டிகுலர் கரண்ட், இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டோட இது வெளியில் வருது. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இந்த ஃபிங்கர் வந்து வெளியில் வரணும். ஓகே, வெளியில் வருதுங்க. this is coming out, current is going like 4 finger. நான் கையை ஒழுங்காக வைக்கல, இப்படி காமிக்கணும். ஓகே, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்படி காமிக்கிறேன். ஓகேப்பா, இப்போ பாரு, நிறைய பேர் இந்த பரீட்சை எழுதும்போது பார்த்துருக்கேன். நிறைய பேர் கையை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு அப்படி வச்சுட்டு அஷ்டகோணலாம் வச்சு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. நானும் அப்படி தான் கஷ்டப்படுறேன். கவனி, இந்த ஃபிங்கர் வெளில வருதா? ரைட்டு வருது, B2. இது நேராக மேலே போகுதா? I1. அப்போ கட்டவரில் அந்த பக்கம் போகுதுல? போகுது சார். எஸ் சார். அப்போ தட் இஸ் தி டைரக்ஷன் ஆஃப் F1. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டக்டரில் ஃபோர்ஸ் இந்த பக்கம் போகுது, F1. சரி, வாட் இஸ் F1? F1 is B2 I1. B2 I1 L. Right. B2 I1 L. சரி, அது எவ்வளவுங்க? F1 equal to B2 னா என்ன இங்கே வச்சிருக்கீங்க? mu naught I2 by 2 pi a to be multiplied by I1 L. This is the formula. சரி, F1 என்ன வந்துச்சு? F2 என்ன வந்திருக்கு? F2ங்கிறது ஃபோர்ஸ் ஆன் த செகண்ட் ஒன் என்ன வந்திருக்கு? mu naught I1 I2 L by 2 pi a. F1ங்கிறது ஃபோர்ஸ் ஆன் த ஃபர்ஸ்ட் கண்டக்டர் என்ன வந்திருக்கு? mu naught I1 I2 L by 2 pi a. ரெண்டும் சமமாக தான் வந்திருக்கு. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி 2 parallel கண்டக்டர்ஸ் இருந்துச்சுன்னா இதில் வரக்கூடிய ஃபோர்ஸும் அதில் வரக்கூடிய ஃபோர்ஸும் சமமாக இருக்கும் அப்படின்னு புரிஞ்சிருக்கு. அடுத்து என்ன புரிஞ்சிருக்கு? இது ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். அடுத்து நமக்கு என்ன புரிஞ்சிருக்கு அப்படின்னா, F1 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் F2 வெக்டர். புரிஞ்சிருக்கா? ரைட். இதுதான் என்ன? த நியூட்டன்ஸ் தேர்ட் லா. F1 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் F2 வெக்டர். நியூட்டன்ஸ் தேர்ட் லா. F1 ஈக்குவல் டு F2. த டைரக்ஷன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ஓகே, எழுதிக்கங்க. அடுத்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒர்க் ஒன்று கொடுக்குறேன், அதை நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூ நோட் டவுன் திஸ். ரைட், அடுத்தது போகலாம். யாராவது எழுதி முடிக்கலைன்னா வார்டன்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வந்து கொடுக்கணும். ஓகே, நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ உங்களுக்கான ஒர்க்கு எல்லாரும் ட்ரை பண்ணணும். எல்லாரும் பண்ணணும், ரொம்ப சிம்பிள். ரைட், என்ன பண்ணணும்? ஒரு படம், ஒரு கண்டக்டர் இப்படி இருக்குது, பக்கத்தில் ஒன்று இப்படி இருக்குது. இதில் கரண்ட்டு பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி அப்வர்ட்ஸ் போயிட்டுருக்கு. இதில் கரண்ட்டு பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி போயிட்டுருக்கு. போன தரம் நான் ரெண்டுமே மேலே போயிட்டுருக்குன்னு போட்டேன் இல்லையா, இதை மாற்றிருக்கேன். ரைட், this is my conductor 1, this is second, they are parallel, the distance between the two is a. Now உங்களுடைய வேலை என்னன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் B1 ஓட டைரக்ஷன் என்ன, மேக்னெட்டிக் ஃபீல்ட் B2 ஓட டைரக்ஷன் என்ன, ஃபோர்ஸ் F1 டைரக்ஷன் என்ன, ஃபோர்ஸ் F2 டைரக்ஷன் என்ன எழுதுங்க. மேக்னிடியூட் I know it is mu naught I1 I2 L divided by 2 pi a. Okay, come on. மேக்ஸ்வெல் கார்க்கு ஸ்க்ரூ ரூல் கரெக்டாக அப்ளை பண்ண தெரியுதா? ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் கரெக்டாக அப்ளை பண்ண தெரியுதா? அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி.
ஓகே, எல்லாரும் ட்ரை பண்ணியிருப்பீங்க. என்ன பண்ணியிருக்கீங்க பார்க்கலாமா? ரெடியா? ஓகேப்பா. நான் எல்லாத்தையும் பேனா இருக்குது, பேனாக்கு மூடி இருக்குது, மூடியில் ஒரு கிளிப் ஒன்று பாக்கெட்டில் சொருவிக்கிறது இருக்குது. அதை இப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் இப்படி திருப்பும்போது அந்த கிளிப் வந்து இப்படி உள்ளுக்குள்ளே போகும். யூ கேன் see that. அப்போ இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் உள்ளுக்குள்ளே போகுது. தட் இஸ் மேக்ஸ்வெல் கார்க் ஸ்க்ரூ ரூல். அல்லது நீங்கள் அதுக்கு பதிலாக ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் யூஸ் பண்ணிங்கன்னா, இப்போ உங்கள் கரண்ட் போகிற டைரக்ஷனில் கட்ட வரல் இருக்குது, இந்த கை இப்படி உள்ளே போகுது. இப்போ என்ன செய்யுதுன்னா உள்ளுக்குள்ளே போகுது. ஃபர்ஸ்ட் திங், we are finalizing the direction of B1 and B2. ஓகே, இப்போ இது எப்படி சார் இருக்குது அப்படின்னா, பேனா இருக்குது, பேனாவோட மூடி கலட்டணும். கலட்டும்போது அந்த மூடி வந்து இப்படி உள்ளுக்குள்ளே போகுது. இதுவுமே உள்ளுக்குள்ளே தான் போகுது. திஸ் இஸ் B2. இல்லை இதில் கட்ட விரலை வச்சு இப்படி பிடிக்கிற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா, இந்த விரல்களை பாருங்கள், இந்த விரல்கள் உள்ளுக்குள்ளே போய் தான் அப்படி வெளியில் வரும். இங்கே உள்ளுக்குள்ளே போகுது. ரைட். இப்போ B1 B2 டைரக்ஷன் ரெடி. அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்? the direction of the force. ஓகே, ஃபோர்ஸ் நம்ம பார்க்குறோம். ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், 3 fingers like this. மேக்னெட்டிக் ஃபீல்ட் உள்ளுக்குள்ளே போகுது, கரண்ட்டு மேலே போகுது, கட்டவரல் இந்த பக்கம் போகுது. the force on the first conductor is like this. you understand? இங்கே வாங்க, மேக்னெட்டிக் ஃபீல்ட் உள்ளுக்குள்ளே போகுது, கரண்ட்டு கீழே போகுது, கரண்ட்டு கீழே போகுது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் உள்ளே போகுது, கட்டவரல் இந்த பக்கம் போகுது. this is F2. you are able to see this. இது இந்த பக்கம் போகுது, அப்போ இது எப்படி போகுது? ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன் கரெக்டாக இருக்குது. ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஓகே, மேக்னிடியூட் வைஸ் சேமாக இருக்குது. அதனால தான் இது F1 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் F2 வெக்டர், நியூட்டன்ஸ் தரலாம். இந்த F1 இருந்தாலும் F2 இருந்தாலும் எவ்வளவு இருக்கும்? μ0 I1 I2 L by 2 pi A. Lங்கிறது லெங்த் ஆஃப் த வயர்ஸ், லாங் லெங்த் இருக்கும். ஏங்கிறது ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் இருக்கும். I1 I2ங்கிற கரண்ட் அதில் போகுது. ஒரு வயரோட லெங்த் ஷார்ட்டாகவும் ஒரு வயரோட லெங்த் அதிகமாகவும் இருக்கிற மாதிரி கொடுத்தால் இது L1 L2னா நீங்கள் L1 தான் எடுத்துக்கணும். இங்கே அதுதான் இன்டராக்ஷன். நான் என் கையோட வச்சு ரப் பண்ணுறேன் அப்படின்னா சேம் சைஸ் ரப் பண்ணுறேன். நான் ஒரு குழந்தை என் பேத்தியோட கையை வச்சு ரப் பண்ணுறேன் அப்படின்னா ஐ ஷுட் டேக் ஒன்லி that ஏரியா as a காமன் ஏரியா. அது மாதிரி இந்த 2 ஒயரில் சின்னதை தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த மாதிரி கொஸ்டினில் வந்தா ஓகே, இந்த டைரக்ஷனில் நீங்கள் கரெக்டாக போட்டிங்களா? ஓகே, இப்போ இன்னொரு விஷயம் நீங்கள் பாருங்கள். ஏற்கனவே நம்ம என்ன சார் பார்த்தோம் அப்படிங்கிறத பாருங்கள். கரண்ட் சேம் டைரக்ஷனில் போயிட்டு இருந்தால் ஃபோர்ஸ் அட்ராக்டிவாக இருக்கு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? கரண்ட் வந்து சேம் டைரக்ஷனில் போனால் ஃபோர்ஸு, கரண்ட் சேம் டைரக்ஷனில் போனால் ஃபோர்ஸ் வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கு. இப்போ நம்ம இங்கே என்ன பார்த்தோம்? கரண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் போனால் ஃபோர்ஸ் வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்கு. ஃபோர்ஸ் வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்கு. கரண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது, ஃபோர்ஸு செப்பரேட் பண்ணுது, ரெண்டையும் பிரிக்குது, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்கு. யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும், சேம் டைரக்ஷனில் கரண்ட் போச்சுன்னா, சேம் டைரக்ஷனில் கரண்ட் போச்சுன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், ஆப்போசிட் டைரக்ஷனில் கரண்ட் போச்சுன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். நம்ம சரண்யா மேடம் லைக்ஸ் ஆரஞ்சு ஜூஸ், ஆரஞ்சஸ். ஓகே, சேம் டைரக்ஷன் அட்ராக்ஷன், ஆப்போசிட் டைரக்ஷன் ரிப்பல்ஷன் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, ரெடியா? ஸோ ஒரு கணக்கு ஒன்று தரேன், நீங்கள் போடலாம்.
ரைட், எல்லாரும் எழுதிட்டாங்களா? பார்த்துக்கங்க. அடுத்து we are going to this problem. You can try. இது ஒரு கண்டக்டர் இருக்குப்பா, இது பக்கத்தில் இன்னொரு கண்டக்டர், இன்னொன்று வச்சுருவோமா? வச்சிடலாம். இதில் கரண்ட்டு ஒரு 10 ஆம்பியர் போகுது, இதில் ஒரு 10 ஆம்பியர் போகுது, இதில் ஆப்போசிட்டில் போட்டு விடுவோம். ஓகே, 10 ஆம்பியர் ஆப்போசிட்டில் போகுதுப்பா. ஓகேப்பா. த டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் ஒரு 10 சென்டிமீட்டர், இந்த டிஸ்டன்ஸ் 10 சென்டிமீட்டர். ஓகே, இதுக்கு பேர் வேணா ஏபிசி. இந்த கண்டக்டருக்கு பேர் ஏ, இதுக்கு பேர் பி, இதுக்கு பேர் சி. கரண்ட்டு, டிஸ்டன்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். திஸ் இஸ் பிளேஸ்ட் இன் ஏர் மீடியம். கேன் யூ ஃபைண்ட் த ஃபோர்ஸ் ஆன் த கண்டக்டர் பி? எல்லாரும் போடுங்க ஃபாஸ்ட். ஃபோர்ஸ் ஆன் பி, டூ இட். கிட்டு 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 கிட்டுன்னு போடுங்க. என்ன ஆன்சர் பார்க்கலாம்? Ten ampere upwards, 10 ampere downwards. Distance 10 centimeter, 10 centimeter. மிடில் இருக்கிறதுக்கு பேர் B. Find the force on the middle one. So, இது என்னங்க பண்ணுது? சேம் டைரக்ஷன் அட்ராக்ட் பண்ணுது. இந்த ஏ வந்து பிடிச்சி இழுக்குது. இது ஆப்போசிட் டைரக்ஷன். ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன பண்ணுது? ஆப்போசிட் டைரக்ஷன் ரிப்பல் பண்ணுது. இது ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன் ரிப்பல் பண்ணுது, இது ரெண்டும் சேம் டைரக்ஷன் அட்ராக்ட் பண்ணுது. அப்போ ரெண்டு ஃபோர்ஸுமே சேம், ஒரே பக்கமாக தான் இழுக்குது. அதனால ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப்ஏ பிளஸ் எஃப்சி. ஒரு ஸ்டெப் நான் போட்டிருக்கேன். கரண்ட் டிஃப்ரெண்ட்டாக கூட நம்ம 1 ஆம்பியர், 2 ஆம்பியர், 3 ஆம்பியர்னு எடுத்துருக்கலாம். சரி, ரெண்டும் சேமாக எடுத்ததுனால இது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. இது ரெண்டுக்கும் உள்ள வேல்யூ, இது ரெண்டுக்கும் உள்ள வேல்யூ சேமாக இருக்குது. 2FA கொஞ்சம் ஈஸியாகவே போச்சு. 2 இன்ட்டு FA எவ்வளவு? μ0 I1 I2 L by 2 pi A. Sorry, I have not told you the length. All these conductors are 10 meter long. All these conductors are 10 meters long. Okay, answer ready. μ0 I1 I2 L by 2 pi A. ஏன் 2 times? because இது ரெண்டுமே ஈக்குவல். சரி, 2 கேன்சல் பண்ணிடலாம். 2 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து μ0னா 4 pi 10 பவர் மைனஸ் 7. இது ஒரு 10 ஆம்பியர், இது ஒரு 10 ஆம்பியர், இது ஒரு 10 மீட்டர் டிவைடட் பை 2 கேன்சல் ஆயிடுச்சு. அப்புறம் இங்கே பை, ஏங்கிறது 10 சென்டிமீட்டர், 10 பவர் மைனஸ் 1. ஓகே, சிம்பிளிஃபை திஸ். பை இஸ் கேன்சல். 10 பவர் 1 2 3 கீழே இருந்து மேலே வந்தால் ஒரு 10 4. அப்போ 4 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 3 நியூட்டன். இஸ் தட் ரைட்? இங்கே 10 பவர் 1 இருக்குது, இன்னொரு 10 இருக்குது, இன்னொரு 10 இருக்குது, மேலே 1 வருது, மொத்தம் 4 வந்துடுது. -7 + 4 which is equal to -3 நியூட்டன். ஓகே, அடுத்து போகலாம். நிறைய கணக்குகள் நம்ம போடலாம். ப்ரீவியஸ் இயர் கணக்குகள் நிறையா இருக்குது, அதெல்லாம் போடலாம். நம்ம ப்ரீவியஸ் இயரில் வந்து கொஸ்டின் நம்பர் 33 to 63 முடிச்சிட்டோம். அடுத்த கிளாஸில் 1 to 32 போடுவேன். அதுக்கப்புறம் இந்த 64க்கு அப்புறம் இருக்கிறத போடுவேன். எல்லா கணக்கும் நம்ம கிளாஸில் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம்.
சரி, இப்போ நம்ம 4 விஷயம் பார்க்குறோம் அப்படின்னு ஆரம்பித்தோம். ஒன்று, ஃபோர்ஸ் ஆன் அ கண்டக்டர், கரண்ட் கேரிங் கண்டக்டர் இன்சைட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, ஒரு ஒயரை கொண்டு வந்து வைக்கிறோம், அதில் கரண்ட் போகுது, என்ன ஃபோர்ஸ்? பிஐஎல் சைன் தீட்டா. ஓகே, அடுத்து 2 parallel கண்டக்டர்ஸ், ரெண்டுலேயுமே கரண்ட் போகுது, என்ன ஃபோர்ஸ்? மியூ நாட் I1 I2 L by 2πa. ரைட். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? ஒரு ஒயர், 2 ஒயர், 4 ஒயர். ஓகே, அதுக்கு பேர் ரெக்டாங்குலர் லூப். இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் லூப், இது ஒரு ஃப்ரேம், இதில் கரண்ட் அனுப்ப போகிறோம். இது பிரெத் பின்னு வச்சுக்கலாம், லெங்த் எல்னு வச்சுக்கலாம். இதுக்கு பேர் PQRS. இதில் கரண்ட் I is going in anti-clockwise direction. Current I is going like this, right? This frame is placed in uniform magnetic field, uniform magnetic field B. இந்த பக்கம் நார்த் போல் இருக்கு, இங்கே சவுத் போல் இருக்கு, மேக்னெட் லைன்ஸ் கோயிங். ஓகே, புரியுதா? இந்த செவரு நார்த் போல், இந்த செவரு சவுத் போல், இங்கேருந்து மேக்னெட் லைன்ஸ் போயிட்டு இருக்கு. ஒரு ரெக்டாங்குலர் ஃப்ரேம், நம்ம மெட்டீரியல் தான் அப்படி வைக்கிறேன், ரெக்டாங்குலர் ஃப்ரேம். இந்த ரெக்டாங்குலர் பிரெத் பி, லெங்த் எல், திஸ் இஸ் மெட்டல் ஒயர், ரெக்டாங்குலர் லூப். அதை வந்து இப்படி வைக்கிறேன் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே. அப்போ என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுகிறோம். ஓகே, படத்தை போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் யோசனை பண்ணுங்க, நான் சொல்லித்தரேன். வாட் இஸ் த ஃபோர்ஸ் இன் PQ? What is the force in second arm QR, and what will be the force in RS? What will be the force in SP? நெட்டா இதில் எவ்வளோ ஃபோர்ஸ் வரும், இதில் எவ்வளோ வரும், இதில் எவ்வளோ வரும், இதில் எவ்வளோ வரும்? எழுதுங்க பார்ப்போம். சரி, ஃபோர்ஸ் எப்படி எழுதணும் உங்களுக்கு தெரியும். ஒரு ஒயர் இருக்குன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே இருக்குது, அதில் எவ்வளோ ஃபோர்ஸ் வருது அப்படின்னா F is equal to BIL sin theta. மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன டைரக்ஷனில் போயிட்டுருக்கு நம்ம பார்க்கணும். கரண்ட் இந்த டைரக்ஷனில் போகுது, இந்த ஆங்கிள் தீட்டா. ஸோ கரண்ட்டுக்கும் மேக்னெட்டிக், கரண்ட் இஸ் நாட் அ வெக்டர், பட் ஓகே, கரண்ட் எலிமெண்ட் அப்படி வச்சுக்கோ, அதுக்கும் இதுக்கும் உள்ள டைரக்ஷன் இது தீட்டா, BIL sin theta. ஓகே, யூ அண்டர்ஸ்டாண்ட்? சரி, அப்போ வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஒரு ஒயர் பேரலலாக இருக்குது சார், இன்னொரு ஒயர் பர்பண்டிகுலராக இருக்குது சார். ஓகேயா? அப்போ என்னாகும்? இங்கே வந்து தீட்டா இஸ் 0, இங்கே தீட்டா 90. யூ அண்டர்ஸ்டாண்ட்? மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலலாக ஒரு ஒயர் இருக்குது, தீட்டா 0, ஃபோர்ஸ் வில் பி BIL sin 0, that is 0. இங்கே force is equal to BIL sin 90, that is the maximum force. BIL, that is F max. ஓகே, எழுதிக்கலாம். ஸோ இது வந்து பேரலலாக இருக்குது, இது பர்பண்டிகுலர். அப்போ sin 0 0 sin 90 is 1 B into IL. இது இன்க்ளைண்டாக இருக்கிறதுனால BIL sin theta. ஓகே, இதை எழுதிக்கிட்டு நம்ம பேக் பேஜ் போவோம். இதை எழுதிக்கணும். ஓகே, இது புரியுது சார், எல்லாருக்கும் புரியுது, ஈஸியாக இருக்குது. ஓகே, நவ் எது பர்பண்டிகுலராக இருக்குது, எது பேரலலாக இருக்குது, நீங்களே பாருங்கள், ஆன்சர் எழுதுங்க.
ஓகே, எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பார்க்குறேன். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பொறுத்த வரைக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கரண்ட் கேரிங் கண்டக்டருக்கு பர்பண்டிகுலராக இருக்குது, மேக்ஸிமம் ஃபோர்ஸ் வரும். திஸ் இஸ் BIL sin 90, that is BIL. BIL sin 90, that is equal to BIL. Okay. ரைட், இது என்ன? இது பேரலலாக இருக்குங்க. பிங்கிறது பிரெத், சைன் 0, the answer is 0. தேர்ட் ஒன், இது எப்படி சார் இருக்கு? மேக்னெட்டிக் ஃபீல்ட் பர்பண்டிகுலரா இருக்கு. BI length of the rectangle. இது எப்படி இருக்கு? அகைன் 180 degrees. ஆப்போசிட் டைரக்ஷன், கரண்ட்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும். ஆன்சர் 0. கரண்ட் இப்படி போயிட்டு இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி வந்துட்டு இருக்கு. இதுல ஃபோர்ஸ் இருக்கா? இல்ல. இதுல ஃபோர்ஸ் இருக்கா? இல்ல. ஓகே, இதுல ஃபோர்ஸ் இல்லை, இதுல ஃபோர்ஸ் இல்லை, இதுல ஃபோர்ஸ் இருக்கு. எந்த டைரக்ஷன்ல இருக்கு? போடுவோம், டைரக்ஷன் போடுவோம். எப்படி? ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் திஸ் வே, கரண்ட் டவுன்வர்ட்ஸ். கரண்ட் கீழே போயிட்டு இருக்கு, மேக்னெட்டிக் கட்டவர வெளியில வந்துட்டு இருக்கு. therefore you have to say the force is coming like this. இந்த ஃபோர்ஸோட வேல்யூ வந்து BIL. இங்க பார்க்கலாம், மேக்னெட்டிக் ஃபீல்ட் இங்க கரண்ட் மேலே போயிட்டு இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ரைட் சைட், கரண்ட் இஸ் அப்வர்ட்ஸ். ஸோ ஃபோர்ஸ் இஸ் உள் பக்கம் போகுது ஃபோர்ஸ். ஸோ த ஃபோர்ஸ் BIL இஸ் ஆக்சுவலி இன்வர்ட்ஸ். இங்க அவுட்வர்ட்ஸ், இங்க இன்வர்ட்ஸ், இங்க இல்லை, எழுதிக்கலாம். இந்த ஆர்ம்ல ஃபோர்ஸ் வெளியில வருது, இந்த ஆர்ம்ல ஃபோர்ஸ் உள்ள போகுது அப்படிங்கிறதுக்கான சிம்பல். ஓகே, எல்லாரும் எழுதியாச்சா? சப்போஸ் ஒரு ரெக்டாங்குலர் ஃப்ரேமை நம்ம வந்து ஒரு நூலில் கட்டி தொங்க விட்டுருக்கோம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள. அப்போ என்ன நடக்கும்? இந்த கையை பிடிச்சி நம்ம இழுக்கிறோம், இந்த கையை புஷ் பண்ணுறோம், மேலே கீழே ஒன்றும் பண்ணல, ஃபோர்ஸ் 0. ஸோ ரெக்டாங்குலர் ஃப்ரேம் இப்படி இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே இருக்குது. இங்கே என்ன பண்ணுறோம்? பிடிச்சி இழுக்கிறோம், இங்கே ஒன்றும் பண்ணல, இங்கே ஒன்றும் பண்ணல, இங்கே இழுக்கிறோம், இங்கே தள்ளுறோம். அப்போ ஒரு சில வீட்டில் ஜன்னல் அந்த மாதிரி இருக்கும், ஒரு சில கதவுகள் கூட அப்படி இருக்கும். அது மாதிரி இது என்ன பண்ணுறோம்? இதை இழுக்கிறோம், இதை தள்ளுறோம். அப்போ we are opening this, we are rotating this. சில ஜன்னல் இப்படி ஃபிக்ஸ் ஆகிருக்கும், மேலே கீழே ஃபிக்ஸ் ஆகிருக்கும். நம்ம திறக்கணும்னா இப்படி திறக்கணும், இப்படி க்ளோஸ் பண்ணணும், இல்லையா? அந்த மாதிரி டார்க் வந்து இதில் ஆக்ட் ஆகுது. இது வந்து எப்படி? 0 force, nothing happens. இது எப்படி இருக்கு? equal and opposite forces separated by some distance. ஓகே சார், by some distanceனா அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு சார் அப்படின்னா, இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து B. ஸோ இது என்ன சொல்லுது? நீ என்ன யூஸ் பண்ணினா கண்ணுக்கே தெரியாது அப்படி சொல்லுது, அதனால அது யூஸ்லெஸ் ஆயிடுச்சு. ஓகே, இது எவ்வளவு இருக்கு? B. அப்ப இங்க ஒரு ஃபோர்ஸ் இப்படி வந்துட்டு இருக்குங்க, இங்க ஒரு ஃபோர்ஸ் உள்ள போயிட்டு இருக்குங்க. ரெண்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ். அது ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து நத்திங் பட் த பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள். அப்ப these two forces, equal and opposite forces, will give you torque. And that torque is the one of the forces into perpendicular distance between the forces. ரைட் தானே? அப்ப அந்த டார்க் எவ்வளவு தான் சார் இருக்கும் அப்படின்னா, அந்த டார்க் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, the force is BIL and perpendicular distance it is B. அப்ப டார்க்குங்கிறது என்ன? BILB.
length into breadth na area. அப்போ immediately we can say that the torque will be equal to BIA. BIA. இதை இப்படி எழுதுனா எனக்கு பிடிக்கும், ஏன்னா என் பொண்ணு பேரு அபிநயா. ஓகே, டார்க் இஸ் ஈக்குவல் டு BIA. சப்போஸ் இதில் n சுற்றுகள் சுற்றி இருந்தா, கரண்ட் வந்து ஒரே ஒரு வயர் இல்லை, நிறைய அப்படி n டர்ன்ஸ் இருந்தா n டைம்ஸ் the torque will be equal to NBIA. இதை n-ஆல பெருக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பை த ரெக்டாங்குலர் லூப் which is placed inside the uniform magnetic field will be given by this formula NBIA. n-ங்கிறது என்ன? number of turns. b-ங்கிறது என்ன? the strength of the magnetic field. I is the strength of the current. A is the area of the rectangle. இது ரெக்டாங்குலா இல்லாமல், இது சர்க்கிளா இருந்தாலும், இது ஒரு ட்ரையாங்கிளா இருந்தாலும், this formula is true. ஒரு சர்க்குலர் காயில் இது சஸ்பெண்டட் இன்சைட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னாலும் யூ கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா. எழுதிக்க ஏரியா. ஓகேயா? ரைட். இப்போ இதில் கரண்ட்டு போகுது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. அப்போ இதில் ஃபோர்ஸ் வருது. நம்ம சுவிட்சை போடுறோம், கரண்ட்டை போக வைக்கிறோம் அப்படின்னா உடனே இது வந்து இப்படி திரும்பும். இது எவ்வளவு திரும்பும் அப்படின்னா அந்த கரண்ட்டு எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி டார்க் வரும். இது இப்படி திரும்பும். அப்படி இன்க்ளைன்டு பொசிஷனில் என்ன ஆகும் அதை பற்றி நம்ம பேசணும். இதுதான் அடுத்த டாபிக். அதாவது இந்த ரெக்டாங்கிள் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிள். இது கொஞ்சம் அப்படி திரும்பிச்சுன்னா என்ன ஆகும் அதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஓகே, எல்லாரும் எழுதியாச்சா? ரைட்பா. ஸோ நம்மளுடைய ரெக்டாங்குலர் ஃப்ரேம் பிகாஸ் ஆஃப் த டார்க் இது கொஞ்சம் இப்படி திரும்பிருச்சு. ஓகே, திரும்பிருச்சு. டில்டட் பொசிஷனில் ஒரு படம் வந்து போட்டிருக்கேன். ஓகே, இப்படி திரும்பியிருக்கு. இப்போ நம்மளுடைய PQRS அதெல்லாம் இங்கே இருக்கு. கரண்ட் I போயிட்டுருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்டு B இங்கேருந்து இங்கே. ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன் ஓகே, அப்படி இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கேருந்து இங்கே போயிட்டு இருக்கு. இங்கே நார்த் போல், இங்கே சவுத் போல், அதனால ஹரிசான்டலாக போட்டிருக்கேன். இந்த ஃப்ரேம் வந்து இப்படி டில்ட் ஆகிருக்கு அப்படின்றத போட்டிருக்கேன். நவ் வி ஹாவ் டு ரைட் த ஃபோர்ஸ் ஆன் த ஆர்ம் PQ, force on the arm QR, force on the next one RS, the force on the last one SP. இது எவ்வளவு அப்படின்னு நம்ம எழுதணும். இந்த PQ பொறுத்த வரைக்கும் நடுவில் 90 டிகிரி இருக்கு. இந்த இடத்துல 90 டிகிரி இருக்கு. இந்த RS பொறுத்த வரைக்கும் கரண்ட்டுக்கும் இதுக்கும் 90 டிகிரி இருக்கு. அதனால சார் இது ஈஸியா இருக்கு சார், இதை எழுதிடலாம். ஓகே, என்ன எழுதணும்? BI லெங்த் L, அப்புறம் sin 90, அப்போ BIL.
ஓகே, இதை எழுதிடலாம். தென் டைரக்ஷனையும் போட்டுடலாமா? போட்டுருவோமே. ஸோ the magnetic field is going like this, current is downwards, இது towards you வந்துகிட்டு இருக்கு. So the direction is coming like this. அடுத்து ஈஸியான விஷயம் RS. RSல வந்து BIL sin 90, அது BIL. இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஆப்போசிட்டாக தான் இருக்கும். இது மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன், கரண்ட் இஸ் அப்வர்ட்ஸ், மேலே போகுது, அப்போ இது உள்ளுக்குள்ளே போகுது. therefore this force is இன்வர்ட்ஸ் போயிட்டுருக்கு, BIL. சரி, இந்த ஃபோர்ஸ் வந்துகிட்டு இருக்கு F1, இந்த ஃபோர்ஸ் போயிட்டுருக்கு ஈக்குவல், அதனால் அதுக்கு பேர் F1 அப்படின்னு வச்சுருக்கேன். ஓகே, இதை முடிச்சிட்டோம். இப்போ மீதி ரெண்டையும் எழுதுறதுக்கு ஒரு ஆங்கிள் ஒன்று டிஃபைன் பண்ணுறேன். அது என்னன்னா theta is the angle between the normal vector of the area and magnetic field அப்படிங்கிறேன். theta is the angle between normal vector n vector of the area. okay, I'll write it. n vectorங்கிறது என்னன்னு தெரியணும்ல, ஏரியாவுக்கு பர்பண்டிகுலர் ஏரியா வெக்டர் and the magnetic field vector. okay, let's see. இப்போ நார்மல் வெக்டருக்கு ஒரு கலர் இதை எடுத்துக்கும். இந்த ஏரியா இப்படி இருந்துச்சுன்னா இது நார்மல் வெக்டர். இது கொஞ்சம் இன்க்ளைண்டாக இருந்தால் the normal vector will be perpendicular vector, it will be going like this. so you know இதுக்கு பர்பண்டிகுலராக நார்மல் வெக்டர் இருக்கும், இதுக்கு பர்பண்டிகுலராக நார்மல் வெக்டர். நார்மல் வெக்டருங்கிறது ஏரியா வெக்டர். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், இதுதான் ஏரியானா நார்மல்ங்கிறது அதுக்கு பர்பண்டிகுலர் வெக்டர். தீட்டாங்கிறது என்ன? ஆங்கிள் பிட்வீன் பி அண்ட் திஸ். ஓகே, அப்போ இங்கே என்ன வருது? தீட்டா. இங்கே என்ன வருது? தீட்டா. தீட்டா இஸ் ஆங்கிள் பிட்வீன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் நார்மல் வெக்டர். ஓகே சார், QR வாங்க சார். ஓகே, QR. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? B. ஓகே, கரண்ட் இருக்கா? எஸ். இதோட லெங்த் என்ன? பிரெத். அதுக்கப்புறம் என்ன? சைன். ஆங்கிள் எவ்வளவு? அதுதான் பிரச்சனை. ஓகே, ஆங்கிள் எவ்வளவு? அப்போ ஃபோர்ஸுங்கிறது IL வெக்டர் கிராஸ் B வெக்டர், ஆங்கிள் பிட்வீன் A வெக்டர் B வெக்டர் பார்க்கணும். கரண்ட் இப்படி போயிட்டு இருக்குங்க. ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இங்கே போயிட்டு இருக்குங்க. ஓகே, நம்ம பார்க்க வேண்டிய ஆங்கிள் என்ன? ஒரு டிஃப்ரெண்ட் கலர். நம்ம பார்க்க வேண்டிய ஆங்கிள் இது. இந்த ஆங்கிள் எவ்வளவு அப்படின்னா, இதுவும் பர்பண்டிகுலர் 90, 90ல் தீட்டா போயிடுச்சு. அப்போ நான் மார்க் பண்ணியிருக்கிற அந்த ஆங்கிள் 90 மைனஸ் தீட்டா. ஸோ இந்த இடத்துல சைன் 90 மைனஸ் தீட்டா. யூ அண்டர்ஸ்டாண்ட்? சைன் 90 மைனஸ் தீட்டா இஸ் காஸ் தீட்டா, BIB காஸ் தீட்டா. ஸோ எதுவும் பர்பண்டிகுலர் நார்மல் வெக்டர் அண்ட் த ஏரியா. அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளவு? 90. இந்த ஆங்கிள் மொத்தம் எவ்வளவு? 90. நார்மலுக்கும் பிக்கும் நடுவில் ஆங்கிள் என்ன? தீட்டா. இந்த ரெட் கலர் மார்க் பண்ணியிருக்கேனே, அந்த ஆங்கிள் எவ்வளவு வரும்? 90ல் தீட்டா போயிருச்சு, 90 மைனஸ் தீட்டா. அந்த ஆங்கிள் ஏன் நமக்கு தேவைப்படுது? கிராஸ் ப்ராடக்டில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு வெக்டருடைய டைரக்ஷனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய தீட்டா அப்படிங்கிற ஆங்கிள், அதுதான் A கிராஸ் B, AB சைன் தீட்டா. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? இதை தீட்டான்னு பேர் வச்சிருக்கோம், அதனால அந்த ஆங்கிளுக்கு என்ன பண்ணணும்? 90 மைனஸ் தீட்டா. 90 மைனஸ் தீட்டா இஸ் காஸ் தீட்டா. ரைட், BIB காஸ் தீட்டா. ஓகே, இதுக்கு டைரக்ஷன் என்ன? ஓகே, நீங்கள் போடுங்க, இதுக்கு டைரக்ஷனை போடுங்க. யார் கரெக்டாக போடுறீங்க பார்ப்போம். What is the direction of the force on QR? சார் 3 விரல் எடுத்துட்டோம் சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, 4 ஃபிங்கர் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகே, அதில் பிரச்சனை ஒன்றும் இல்லையே. இல்லை, கரண்ட்டு உள்ளுக்குள்ளே போகுது, கோணலாக போகுது, போயிட்டு போகுது, உள்ளே போகுது, இப்படி திருப்பிக்க கரண்ட் உள்ளே போகுது. அப்போ கட்ட விரல் நம்மளது கீழே போகுது. கண்டுபிடிச்சாச்சு ஃபோர்ஸு. ஓகே, அப்போ ஃபோர்ஸ் இஸ் F2 இஸ் டவுன்வர்ட்ஸ். யூ ஷுட் சே டவுன்வர்ட் டைரக்ஷன். இதுக்கு பேர் அவுட்வேர்ட், இதுக்கு பேர் இன்வேர்ட், இதுக்கு பேர் டவுன்வேர்ட். அப்போ இது அப்வேர்டா? கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே, அப்வேர்டு. ஆனால் செக் பண்ணிக்குவோம்.
Okay, you complete this. The last one, FSP. The force on the arm, SP. Magnetic field B is there. Current I போயிட்டு தான் இருக்கு. அந்த லெங்க்த்துக்கு பேர் பிரெத் B. அப்புறம் சைன் ஒரு பிரேக்கப் போடுவோம், இங்கே வருவோம். வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் IL வெக்டர் B வெக்டர் பார்க்குறோம். IL வெக்டர்னா I இங்கே போயிட்டுருக்கு, B அங்கே போயிட்டுருக்கு. அப்போ ஆங்கிள் எவ்வளவு அப்படின்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்குது. அப்போ இது ஒரு 90. நமக்கே தெரியும் இந்த நார்மல்ங்கிறது பர்பண்டிகுலர். இந்த பக்கம் ஒரு 90, அந்த பக்கம் ஒரு 90 அப்படி வரும். 90யை தாண்டி ஒரு தீட்டா போகிறோம். அப்போ 90 ப்ளஸ் தீட்டா. இங்கே என்ன வந்துச்சு? 90 மைனஸ் தீட்டா. இங்கே 90 ப்ளஸ் தீட்டா. ஸோ BIB sin 90 ப்ளஸ் தீட்டா. அண்ட் you know what is sin 90 plus theta? That is also cos theta. All silver teacups. இது second quadrant. Second quadrantல sin is positive. அப்போ 90 plus theta. Sin is positive. All are positive. Sin is positive. Tan is positive. Cos is positive. So sin is positive. So BIB cos theta. நான் என்னோட இமெயில் ஐடியில் இது வச்சுருப்பேன், ASTC அப்படி வச்சுருப்பேன். அருணாச்சலம் சக்தி டியூஷன் சென்டர் அப்படிங்கிறது அதோடைய அர்த்தம். ஆனால் ட்ரிக்னாமெட்ரி தான் அந்த ஐடியா, அதுலேருந்து தான் எடுத்தேன். ஓகே, ஒரு 15-20 வருஷமாக என்னோட இமெயில் ஐடி அதுதான், ஆல் சில்வர் டீ கப்ஸ். ஓகேப்பா, இதுக்கு டைரக்ஷன் என்ன? அப்வர்டு. ஏன்பா அப்வர்டு அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் போயிட்டுருக்கு, கரண்ட் வந்துக்கிட்டு இருக்கு, கோணலாக வந்துட்டு இருந்தாலும் கரண்ட் வந்துட்டு இருக்கு. அப்போ கட்டவரல் மேலே போயிட்டே இருக்கு. அப்போ the force is actually upwards. ஓகே, கம்ப்ளீட் திஸ். டயக்ராமை போட்டு அது எல்லாத்தையும் எழுதி ஒன்றுக்கும் டைரக்ஷன் எழுதுங்க. ஓகே, எல்லாம் எழுதிட்டீங்களா? ஓகே, சரி, நல்லா புரிஞ்சுங்க. முக்கியமான 1-2 கான்செப்ட் இருக்குது. அதில் ஒரு கான்செப்ட் எப்போவுமே டார்க் கலர் எடுக்கக்கூடாது. ஓகே, லைட் கலர் எடுத்துக்குவோம். எப்போவுமே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது த டோட்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, புரியுதான்னு பார்க்கலாமா? ஏற்கனவே ஒரு டிஸ்கஷன் பண்ணோம், இது பண்ணோம். இதில் என்ன சார்? இது 0, இது 0, இது BIL, இது மைனஸ் BIL. ஓகே, இது வந்துகிட்டு இருக்கு, இது போய்கிட்டு இருக்கு. மொத்த ஃபோர்ஸ் எவ்வளவு சார் அப்படின்னா டோட்டல் ஃபோர்ஸ் நெட் இஸ் 0. இது ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது மைனஸ். இது எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து BIL I cap, இது BIL minus I cap. The total becomes 0. You understand? Come here. இப்போ total force எவ்வளவுங்க அப்படின்னா இது வந்து y axis, இது வந்து x axis, sorry, இது y axis, I'm sorry, this is z axis. ஓகே பா, x y z. இப்போ பாரு, இந்த F1 ஈக்குவலா இருக்குல்ல, ரெண்டு ஈக்குவல் ஆப்போசிட் கேன்சல். இது F2 ஈக்குவல் ஆப்போசிட் கேன்சல். நான் அந்த ஆக்சிஸ்லாம் கூட போட வேண்டியதே இல்லை, பார்த்தாலே தெரியுது. இது ரெண்டும் ஈக்குவல் ஆப்போசிட் கேன்சல், இது ஈக்குவல் ஆப்போசிட் கேன்சல். அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் 0. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, தட் இஸ் ஒன் கான்செப்ட். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் அதை பேஸ் பண்ணிலாம் கேட்டிருப்பாங்க. ஓகே, அனதர் திங், டார்க் எவ்வளவு சார் அப்படின்னா டார்க்குங்கிறது இது ரெண்டும் சேம் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுது. சரியா? டார்க் அப்படின்னா நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்,
ஏதாவது ஒரு பொருள் நம்ம எடுத்துக்குவோம், இதை எடுத்துக்குவோம், இதில் மேலே ஒரு ஃபோர்ஸ் கீழே ஒரு ஃபோர்ஸ் இப்படி பிடிச்சி இழுத்தோம்னா கேன்சல் ஆயிரும். அப்போ we know this concept. Two equal and opposite forces, same line of action, cancel each other. அதே சமயத்தில் இங்க ஒரு கை வச்சு இப்படி இழுத்தோம்னா இது சுத்த ஆரம்பிச்சிரும். Two equal and opposite forces but different lines of action. இது gives a torque F into one of the forces into the perpendicular distance. If this distance is d, this is going to be F into d, that is the torque. சரி, இந்த கான்செப்ட் நல்லா தெரியும். இந்த கான்செப்டை இங்கே அப்ளை பண்ணும்போது இது எப்படி இருக்கு? Two equal opposite forces, same line of action, cancel each other. டார்க்கு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ இந்த இது என்னது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா F2 பொறுத்த வரைக்கும் சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன், அதனால கேன்சல் ஆகுது. Same line of action, it gets cancelled. Okay. F1 பொறுத்த வரைக்கும் different line of action, அதனால it gives you torque. இதுல ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, முன்னாடி எப்படி இருந்துச்சு, ஒரு ஃபோர்ஸ் இப்படி வந்துட்டு இருந்துச்சு, ஓகே சார், பிடிச்சி இழுத்துட்டு இருந்தோம். இன்னொரு ஃபோர்ஸ் உள்ள பிடிச்சி தள்ளிட்டு இருந்தோம், ஓகேங்க. இந்த பேனா இங்கே வச்சேன், இந்த எட்ஜு, இந்த பேனா இங்கே இந்த எட்ஜு, ரெண்டுக்கு நடுவில் என்ன டிஸ்டன்ஸ்னு கேட்டேன், உடனே பி அப்படின்ட்டீங்க. அது ஈஸி. இது லெங்க்த்து, இது பிரெத்து, ஈஸி. ஆனால் இப்போ இப்படி கோணலாக வச்சுட்டு இப்படி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறேன். ஓகே, இது இங்கே போயிட்டு இருக்குங்கிறேன். அப்போ இந்த லைன் இப்படி வந்துக்கிட்டே இருக்கு, அப்போ என்ன டிஸ்டன்ஸ்னு கேட்குறேன். ஓகே, கொஞ்சம் படத்தை போட்டு காமிக்கிறேன், புரியுதா பாருங்க. ஓகே, இது வரைக்கும் ஓகேயா? F2 cancel. We are going to talk about F1. கொஞ்சம் இந்த இடத்த அழிச்சுக்கணும். நான் இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே எழுதிட்டீங்க, ரைட்? இப்போ இந்த F1 இதை வந்து இந்த இடத்துல இந்த PS இருக்கு பாரு, அதை போடு அப்படியே ஒரு லைன் PS. ரைட் சார், போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி போடுவோம், இல்லைன்னா ஒன்றும் இல்லை, இதை இறக்கிக்கலாம். ரைட். இப்போ இந்த பிங்கிற இடத்துல இந்த ஃபோர்ஸ் போட்டிருக்கோமே, அதை எப்படி வரையணும் அப்படின்னா இப்படி வரையணும். ஓகே, என்ன ஃபோர்ஸ்? F1. இந்த எஸ்ங்கிற இடத்துல ஃபோர்ஸ் உள்ளு பக்கம் போகுது, ஓகே, இப்படி வரையணும். ஓகே, ரைட். இது P, இது S, ரைட். இது ரெண்டுக்கு நல்லா என்னங்க டிஸ்டன்ஸு? இது ஒரு parallel லைன், இது ஒரு parallel லைன். என்ன டிஸ்டன்ஸு? அந்த கோட்டை இழுத்து விடணும், வேற வழி இல்லை, இழுத்து விடணும். வேற ஒரு கலர் எடுத்துக்குவோம். இந்த கோட்டை அப்படியே இழுத்துக்கிட்டே வரணும், இந்த கோட்டை அப்படி இழுத்துக்கிட்டே வரணும். இப்போ நம்ம PS இதுக்கு பேர் Rன்னு வச்சிடணும். வச்சுட்டு இப்போ என்ன சொல்லணும்? த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபோர்ஸஸ் இஸ் திஸ் ஒன். இந்த கோட்டுக்கும் இந்த கோட்டுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து PR. அப்போ டார்க் அப்படின்னு இது கொடுக்குதா? கொடுக்குது. டிஃபரண்ட் லைன்ஸு. அப்போ டார்க்கு கொடுக்குது. அந்த டார்க் டியூ டு த F1 பேர், அந்த ஜோடி என்ன டார்க்கை கொடுக்குது? F1 இன்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் PR. ஸோ வாட் இஸ் திஸ் PR அப்படின்னா, PSங்கிறது B, இந்த ரெக்டாங்கிளுடைய பிரெத்து வந்து B. இது இந்த இடத்துல ஆங்கிள் தீட்டான்னு போட்டிருக்கேனே, அப்போ நான் இந்த இடத்துல என்ன போடுவேன்? 90 மைனஸ் தீட்டா. இங்கே என்ன இருக்கு? 90. அப்போ இங்கே என்ன போடுவேன்? தீட்டா. யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? நான் இந்த சின்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். நான் சொன்னது புரியுதா? இந்த இடத்துல தீட்டாங்கிறதுனால 90 மைனஸ் தீட்டா. ஏன் இங்கே 90 மைனஸ் தீட்டா? அது புரியுதா? பிகாஸ் நார்மல் வெக்டர் இஸ் பர்பண்டிகுலர் டு த ஏரியா. அப்போ இந்த இடத்துல 90 இருக்கணும். எந்த இடத்துல 90 இருக்கணும்? இது வந்து 90 இருக்கணும். அப்போ தீட்டாவும் இந்த இடத்துல என்ன இருக்குது? 90 மைனஸ் தீட்டா. கூட்டினா எவ்வளவு? 90. அப்போ இது 90 மைனஸ் தீட்டா. வாட் இஸ் ஆங்கிள் ஹியர்? 90. அப்போ இங்கே என்ன இருக்கணும்? கண்டிப்பாக தீட்டா இருக்கணும். ஏன்? எல்லாத்தையும் கூட்டினா 180 இருக்கணும்ல. இதையும் ஆட் பண்ணி இதையும் ஆட் பண்ணால் 180 ஒரு ட்ரையாங்கிள். அப்போ இது தீட்டா.
PS. இதுதான் S. உச்சியில் என்ன இருக்கு? தீட்டா. ஓகே, அப்போ பிடிச்சிடலாம். ட்ரிக்னாமெட்ரி sin தீட்டா எவ்வளவு? ஆப்போசிட் சைடில் நம்மால் இருக்காரு. PR டிவைட் பை ஹைபாட்டினியூஸில் என்ன இருக்கு? பிரெத் B. therefore இந்த PR அப்படிங்கிறது B sin தீட்டா. ஓகே, அப்போ டார்க் என்ன நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேயா? ரைட், இதை எழுதிக்கிங்க. இதெல்லாம் அழிக்க போகிறேன். ஓகே, ஃபாஸ்ட்டாக எழுதிக்கலாம். ஓகே, ஒரு விஷயம் டோட்டல் ஃபோர்ஸ் 0 பார்த்துட்டோம். இன்னொரு விஷயம் இந்த F2னால டார்க் வராது, அதை பார்த்துட்டோம். அடுத்த விஷயம் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்? F1னால டார்க் வருமே, எவ்வளவு வரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். டார்க் இஸ் ஈக்குவல் டு F1ங்கிறது என்ன? BIL. டிஸ்டன்ஸ் PR எவ்வளவு? B sin theta. This is the torque. And you know length into breadth is area. அப்ப BIA sin theta. அப்ப n சுற்றுகள் இருந்தால், if the wire is wound on this rectangular frame n times, then the torque also will get multiplied by n. So what is the general formula? What is the general formula for torque? You will say torque is equal to NBIA sin theta. That is the torque. ஓகே, எல்லாரும் எழுதிக்கிட்டீங்களா? ஓகே, இந்த ஸ்டெப் டைரக்டாக எடுத்தோடனே டிஸ்கஸ் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் ப்ரீவியஸ்லி ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் பண்ணேன். அப்போ இந்த ஜென்ரல் ஃபார்முலா அங்கே அப்ளிகபிளா அப்படி ஒரு டவுட் வரலாம். ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி போயிட்டுருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் நார்த்து சவுத் இப்படி போயிட்டுருக்கு. இந்த ஏரியாவுக்கு நார்மல் இப்படி வந்துட்டுருக்கு, தீட்டா 90. அப்போ sin 91. அதனால தான் நம்ம ஸ்ட்ரெயிட் அப்படின்னு வச்சு ஒரு டிஸ்கஷன் இப்போ பண்ணும்போது நமக்கு ஃபார்முலா என்ன வந்துச்சு? NBIA வந்தது. இங்கே வந்து NBIA வந்தது, sin தீட்டா வரல. ஏன் வரல? sin 90 அதனால வரல. எழுதிக்கலாம். ஜென்ரல் ஃபார்முலா இஸ் டார்க் இஸ் ஈக்குவல் டு NBIA sin தீட்டா. ஓகே, எல்லாம் எழுதிட்டீங்களா? இப்போ ஐ டோல்ட் யூ ஒரு 4 விஷயம் பேசலாம். 4வது விஷயம் சொல்லும்போதே இஃப் டைம் பர்மிட்ஸ் வி வில் டிஸ்கஸ் மூவிங் காயில் கேல்வனோமீட்டர்னு சொன்னேன். டைம் வந்து டசன்ட் பர்மிட், அதனால் அடுத்த கிளாஸில் நம்ம அதை பார்க்கலாம். ஆனால் ஒரு சம்மரைஸ் முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன், ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கிளாஸில் நமக்கு தேவைப்படும். அது என்ன அப்படின்னா, நம்ம வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? ஒரு ரெக்டாங்குலர் ஃப்ரேம் இப்படி இருந்தால் மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் நார்த்லேருந்து சவுத் போய்கிட்டு இருக்கு. கரண்டோட டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ் சென்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம். இதில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? இதில் ஃபோர்ஸ் வராது, இதில் ஃபோர்ஸ் வராது, இதில் ஃபோர்ஸ் வரும். BIL அப்படிங்கிற ஃபோர்ஸ் வந்து இதில் ஃபோர்ஸ் வரும். இதை F2ன்னு வச்சுக்கோ, F2 0, இதில் F1 வரும். இங்கே ஃபோர்ஸ் உள்பக்கமாக F1 வரும். மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி தான் போயிட்டுருக்கு. இந்த F1ங்கிற ஃபோர்ஸோட மதிப்பு என்ன? BIL. இந்த F1 ஃபோர்ஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் செப்பரேட்டட் பை சம் டிஸ்டன்ஸுங்கிறதுனால அது என்ன பண்ணுது? இட் கிவ்ஸ் யூ டார்க்.
அந்த டார்க் என்ன? F1 into distance between F1 is nothing but the breadth of the rectangle F1B. இந்த F1ங்கிறது BIL, அதுக்கப்புறம் B பெருக்கினா என்ன வருது? BIA. இதில் n சுற்றுகள் இருந்துச்சுன்னா அப்போ டார்க் is equal to NBIA. This is what we discussed. கரெக்டா? ரைட். இன்னொரு விஷயம் என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? இது கொஞ்சம் இன்க்ளைண்டாக இருக்குது. ஓகேப்பா, நார்த் போல் இருக்குது, சவுத் போல் இருக்குது. இது கொஞ்சம் திரும்பிருச்சு. டார்க் ஆக்ட்னா திரும்பிடும். ஓகே, திரும்பிருச்சு. இது ஏங்க அங்கே நிற்கிது அப்படின்னா நூலில் கட்டி தொங்க விட்டுருக்கோம். ஓகே தானே? நூலில் கட்டி பாஸ்பர் பிரான்ஸ் ஸ்ட்ரிங். ஓகே, அதை பற்றி அப்புறம் பேசுவோம். நூலில் கட்டி தொங்க விட்டதுனால அப்படி தொங்கிட்டு இருக்கு. இப்போ என்னங்க ஆச்சு அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பேசணும்? இதில் ஃபோர்ஸ் வருது, அந்த F1, இதில் ஃபோர்ஸ் இப்படி உள்ளே போகுது F1. இங்கே புதுசாக ஒரு ஃபோர்ஸ் வருதுங்க F2, இங்கே ஒரு ஃபோர்ஸ் வருதுங்க F2 அப்படின்னு பார்த்தோம். அந்த F2ங்கிறது கேன்சல் ஆயிடுது, ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். F1ங்கிறது டார்க்கை கொடுக்குது அப்படின்னு நம்ம பேசணும் இல்லையா? அதனால கிடைக்கக்கூடிய டார்க் என்ன சார் வருது அப்படின்னு ஒரு ஃபார்முலா டிரைவ் பண்ணோம். அந்த ஃபார்முலா NBIA sin theta அப்படின்னு வருது. இது என்னங்க புதுசாக தீட்டான்னு ஒன்று வருது அப்படின்னா, that is the angle between normal vector of the area and magnetic field vector. You understand this? F2 கேன்சல் ஆகுது. ஆனால் F2க்கு ஒரு வேல்யூ ஒன்று வந்துச்சு. என்ன வந்துச்சு? BIB cos theta வந்துச்சு. இதில் F1க்கு டார்க்கு கொடுத்துச்சு. என்ன வேல்யூ வந்தது? BIL வந்தது. ஓகே, அடுத்த கிளாஸில் இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு ஞாபகத்தில் இருக்கணும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.